ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது 2 ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட் சில்லி பரோட்டா. அதுக்கு நான் ஒரு 5 பிரெட் எடுத்து அதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட் பீசஸை ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் லைட்டாக பிரெட் உடையாத லெவலுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிரெட் சில்லி பரோட்டா எப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது வீட்டிலையே செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இது சில்லி பரோட்டாங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த இந்த பிரெட் சில்லி பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி, அதை பார்த்தீங்கன்னா சாப்பரில் போட்டு தக்காளியே தெரியாத லெவலுக்கு நான் நைஸாக நறுக்கியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டோடு இது சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெரிய பீஸா நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அதை மிக்சியில் கூட நீங்கள் பியூரி மாதிரி அரைச்சிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சப்போஸ் உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த சில்லி பரோட்டாவுக்கு, அதாவது இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த சில்லி பரோட்டா, பிரெட் சில்லி பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேக்கரி ஹோட்டல்லலாம் இருக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். இது இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் இது வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இதோடு போட்டு நம்ம ப்ரெட்டு உடையாத லெவலுக்கு நல்லா மெதுவாக பெரட்டி எடுக்கணும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட் நல்ல புளிப்பு, காரம், ஸ்பைசி இது எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பரோட்டா. இந்த டொமேட்டோ பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு அதிக பேர், நான் இன்றைக்கி ஒரு 4 பரோட்டாவுக்கு தான் இந்த 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 பரோட்டா செய்யணுன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிங்க. நல்ல பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு பல், 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ப்ளைன் பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்னே தேவை கிடையாது எதுவுமே. அந்த லெவலுக்கு ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு தேவையான உப்பு, இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இது மாதிரி பேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த பியூரிக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டினதுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு இது மாதிரி வச்சுடுங்க. லாஸ்ட்டில் பிசைஞ்ச பிறகு மேலே இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பரோட்டாவை தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அந்த தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரோல் பண்ண மாவை தொட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒட்டாத வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் வேண்டாம். கரெக்டாக ஒரு சப்பாத்தி சைஸுக்கு நம்ம வந்து அதாவது தேய்ச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் ஃபர்ஸ்ட் வந்து 2 பக்கமும் வந்து ட்ரையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உப்புது பாருங்கள், பூரி மாதிரியே அதே மாதிரி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கோகனட் சட்னியோட கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் வந்து எக்கு கிரேவி வச்சுருக்கேன் இதுக்காக. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், இது பிச்சாலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.